ஹாய் கைஸ், வெல்கம் டு மேடிஸ் ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு கொடைக்கானல் மாதிரி இந்த இடம் லொக்கேஷன் இது கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வண்டி கிண்டிலாம் போய்கிட்டே இருக்கும், பசங்க வந்துக்கிட்டே இருப்பானுங்க. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கேஎம்எம்எஸ் கமலானி கிட்ட ஸ்கூலுக்கு பேக் சைடு, அதே மாதிரி ஐயப்பன் கோயில் பேக் சைடும் வரும் இந்த இடம். இந்த ரோடு பேர் பார்த்திங்கன்னா ஆர்கன் ரோடுன்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு இந்த ரோடு தெரியும், சில பேருக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாது, அதான் உண்மை. ரொம்பவே ஃபேமஸ் இந்த லொக்கேஷனு. ஒரு மாதிரி ரொம்ப கூலிங்காக எப்போ சுற்றிலும் தேக்கு மரம் அந்த மாதிரி வச்சு சைடில் உங்களுக்கு ஆறு ஓடுது, குளங்கிற ரிவர் ஓடிட்டுருக்கு. இங்கே நான் ஃபிஷிங் கூட பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதையும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம், உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் போகும், கொஞ்சம் மழை பெஞ்சனால நீ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. மற்றபடி ரோடு சூப்பராக இருக்கும் மீன்ஸ் வண்டியில் அப்படியே உங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அந்த மாதிரி உங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக மெதுவாக ரைடு போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்கே போயிட்டு பார்க்குற சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்காங்க. செட்டப் கிடையாது, நேச்சுரலாக இருந்தது தான். அப்போ உள்ள ஒரு கோயில் இருக்குது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஐஸ், பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம குளிக்கலாம் முடியாது, மீன் பிடிச்சிட்ருக்காங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஓடுற தண்ணியிலே மீன் பிடிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க கிட்டக்க போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஓய் கைஸ், இதுதான் ஆர்கன் ரோடோட சென்ட்ரல் பாயிண்ட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிராமம் போகுது, இது பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி சைடு. சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு இடன் ஜெம் இருக்குதுன்னு நிறையா பேருக்கு தெரியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் தண்ணி நிற்கும். இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஃபால்ஸில் குளிக்கலாமா எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் இங்கே குளித்தது கிடையாது, சேஃபாகவும் தெரில. தண்ணி எப்போயுமே இங்கே ஓட்டம் இருக்கும், நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். மார்னிங் டைமில் வாங்க, எனக்கு தெரிஞ்சு மார்னிங் ஒரு ஏர்லி மார்னிங் 7-8 இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா அப்படியே அழகாக ஒரு வாக்கிங் போயிட்டு இந்த இடத்துல ஒரு பிளிஸ்ஃபுல்லான இடத்துல வந்து நீங்கள் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு, சம்மர் டைம்லேயுமே இங்கே வந்து கூலிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷிங்கும் பண்ணுவாங்க. நானும் இங்கே ஃபிஷிங் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி ஒரு 2-3 vlog இங்கே பண்ணியிருக்கேன் ஃபிஷிங்குங்க, அதையும் இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. வரதா இருந்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கிறப்பே வந்துடுங்க. மார்னிங் ஒரு ஏர்லி மார்னிங், ஆஃப்டர்நூன் இந்த டைம் வாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5-6க்கு முன்னாடி கிளம்பிடுங்க. ஃபேமிலியாக வரலாம், சேஃபாக வாங்க, சேஃபாக வந்துட்டு போங்க. ஏன்னா இங்கே வந்து ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இன்கேஸ் எனி எமர்ஜென்சினா நம்ம ஹெல்ப் கேட்க முடியாது, ஆள் கிடையாது இங்கே. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. கோவிலை பாருங்களேன். எஸ், இந்த கோயில் வந்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அடிக்கடி கெடா வெட்டு அதெல்லாம் நடக்கும் இந்த இடத்துல.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பசங்க நின்றுருப்பாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு மேக்ஸிமம் இங்கே தான் வருவாங்க. பைக் வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, ஈவன் ரேஸ் கூட இங்கே நடக்கும். ஸ்டண்ட் ரேஸ்லாம் பண்ணுவாங்க இல்லீகலாக. அது நம்ம மெயின் இல்லை இங்கே. இந்த ஒரு வாட்டி என்ன சொல்கிறது, சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நிறையா பேருக்கு தெரியாது. அதான் உண்மை. எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க வந்திருப்பாங்க, மற்றபடி ஃபேமிலியாக யாரும் வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், லொக்கேஷன் லிங்க் எப்படி வரதுன்னு. கரெக்டாக சொல்லணுன்னா ஐயப்பன் கோயில் தாண்டி பாலம் அந்த பக்கம் நீங்கள் ஒரே ஒரு பக்கம் வரப்போ பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்தை ஒட்டி ஒரு ரோடு உள்ளே வரும் ஸ்ட்ரைட்டாக. கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம் ஈஸியாக. அதான் கிளைமேட் என்ஜாய் பண்ண வரலாம். நீங்கள் இங்கேருந்து கொடைக்கானல் போய் தான் கிளைமேட் என்ஜாய் பண்ணணும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது, இருந்தாலும் இங்கே கூலிங்காக இருக்கும் எப்போயுமே. ஏன்னா இங்கே தண்ணி ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து மழை வேறு பெஞ்சிருக்கா, கிளைமேட் செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இடத்த. வாங்க திருப்பி சுற்றி ஒரு வாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குல்ல. நான் The world seems small. We can sit together. It's so beautiful, you and me. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில் கூலிங்காக காற்று அடிச்சிட்டு இருக்கு. அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ வாக்கிங் போகிற மாதிரி. பைக் தேவையில்லை, ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஆடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வேணால் இயர்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு சவுண்டு கேட்கும் தான் அதை வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பின்னாடி ஃபால்ஸ் தண்ணி ஓடுற சட்டம் கேட்கும் இந்த ஆடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக. அதான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து ஒரு பசுமையான இடமா இருக்கும். ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக நடந்தோமா, அப்படியே வச்சு கதை பேசினோமா, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவலாக பிளேஸ் கூட வரலாம், அதெல்லாம் இல்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் வாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்க்குக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த காசை வந்து இந்த சுற்றிலும் க்ளீன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பையாக இப்படிலாம் கிடக்கு. மெயின்டைன் பண்ணாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் சூப்பராகவே பண்ணலாம். மக்கள் வந்து போகிற இடமா வச்சுருக்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்டீசென்ட் ஆக்டிவிட்டீஸாக நடந்திருக்கும் போல், ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா க்ளீன் சிட்டின்னு திருச்சியை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற நமக்கு தான் தெரியும் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. இந்த மாதிரி சில இடத்துல நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா நாலு பேர் நம்ம வந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் நடக்குது. வாழைத்தோப்பு, வயல் எல்லாமே இருக்கும். அங்கே பேக் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க வயல் போட்டிருக்காங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்கான்னு தெரியல, தென்னை மரங்கள் இருக்கும். அப்புறம் வாழை மரம் வந்து தோப்பு போட்டிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷிங் வருவாங்க நிறைய பேர். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் கேமராவை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 8 மாதிரி போட்டிருப்பாங்க வாக்கிங் போகிறதுக்கு. இது கவர்மெண்ட் பண்ணாங்களா யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. ஆனால் அந்த இடத்துல நடக்கிறதுக்காகவே தனியாக 8 மாதிரி போட்டு நான் மார்னிங் பார்த்துருக்கீங்க. 4-5 பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு பாறை செடி இந்த மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி அங்கே வயல் இருக்குது. நான் முடிஞ்ச கிட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்க போய் பார்ப்போம். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வயல் ஃபுல்லாக வயல் இருக்குது, பச்சை பசேன்னு சூப்பராக. பக்கத்தில் வீடுலாம் இருக்குது. சிட்டிக்கு நடுவில் வயல் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அழகாக ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து காமிங்க சூப்பராக. அப்படியே ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அப்படியே அழகாக தண்ணி ஓடுது. தண்ணி ஓட்டம் இருக்கிறனால இங்கே நல்லா வெஜிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் நல்லா போயிட்டுருக்கு. உள்ளே போக முடியாது, சுற்றி வேலி போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இதான் க்ளோஸாக கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன் கேமராவை. நான் முடிஞ்சால் அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி அந்த கோயில் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஒரு வில்லேஜுக்கு போகுது. அந்த வில்லேஜ் நேம் எனக்கு சரியாக தெரில, முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சின்ன ரோடு, சுற்றிலும் 2 பக்கமும் உங்களுக்கு மரம் செடி இந்த மாதிரி க்ளோஸாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பைக்கில் வாங்க, பைக்கில் இந்த இடத்துக்கு வந்து அப்படியே மெதுவாக உங்கள் பைக்கில் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல இளையராஜா பாட்டை போட்டு அப்படியே இந்த ரோட்டில் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு வரலாம் கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள் மேலே ஸ்கை செம்மையாக இருக்குது பார்க்க, மேகமூட்டமாக. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்களே,
அது இங்கே சீசன் டைமில் நிறையாவே இருக்கும் ஃபுல்லாக அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக. எஸ் பாருங்கள், அப்படியே போகலாம், விட்டால் போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் வேணால் அந்த ரோட்டில். அங்கங்கே தண்ணி, சுற்றிலும் தண்ணி இருக்கும் எப்போயுமே இந்த இடத்துல. தேக்கும் போது தான் அதிகம் இந்த இடத்துல கொஞ்சம். ஓகே கைஸ், திஸ் இஸ் ஆர்கன் ரோடோட டூர் முடிய போகுது. இதோட அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டண்ட்லாம் பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க, அதையும் காமிக்க முடிஞ்சா. இந்த லொக்கேஷன் பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன். நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. என்னை எப்படி தெரிஞ்சுக்கணும், என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபாலோ பண்ணுங்கள். பர்சனல் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கேன், என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கேன். மேடிஃப்ளிக்ஸ் தனியாகவும் வச்சுருக்கேன், என் பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக பாருங்கள், என்கிட்ட வந்து பேசணும்னு வச்சுங்க பேசலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், மேடிஃப்ளிக்ஸ்.